ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? காலையில் கோயிலுக்கு போய் அங்கே போய் அத்தப்பூ கோலமும் போட்டாச்சு. ஓணத்தோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் சின்ன ஸ்டோரியாக பார்க்கலாமா? மாபலின்னு ஒரு மன்னன் கேரளா நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு பக்கத்து நாட்டு மேலெல்லாம் கண்ணு இல்லை. அவருக்கு டேரெக்டாக இந்திரலோகத்தை ஆட்சி புரியணும்னு ஒரு ஆசை. அதை கண்டுபிடிச்ச இந்திரன் டேரெக்டாக போய் விஷ்ணுட்ட போய் போட்டு கொடுத்துட்டாரு. இப்படி மாபலின்னு ஒரு மன்னன் யாகம்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்திரலோகத்தை ஆட்சி புரியறதுக்கு. அவர் என்னதான் நல்லது பண்ணாலும் அவர் ஒரு அசுர குலத்தில் உள்ளவர். அவர் இந்திரலோகத்தெல்லாம் ஆட்சி புரிஞ்சு அது சரிப்பட்டு வராதுன்னு இந்திரனோட புலம்பல்ல கேட்ட விஷ்ணு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு வாமனன் சொல்லிட்டு ஒரு அவதாரம் எடுத்தாரு, குட்டி பையன் அவதாரம். இந்த குட்டி பையன் டைரக்டா மாபலி மன்னன்ட்ட போய் நீங்க என்ன கேட்டாலும் தருவீங்கல்ல, நான் கேட்கறதும் தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சரின்னு சொல்ல எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு சொல்லி கேட்பாரு. இந்த சின்ன பையன் தானே, காலு சின்ன காலு தானே, என்னத்தை கேட்ட போறான்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு. 2 அடி பூலோகத்திலையும் மேலோகத்திலையும் வச்சாது 3வது அடி எங்க வைக்கன்னு சொல்லிட்டு மன்னன்ட்ட கேட்கும்போது மன்னனுக்கு புரிஞ்சு போச்சு வந்தது மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு 3வது அடி என் தலையில வைங்கன்னு சொல்லவும் விஷ்ணு காலை தூக்கி வைக்கும். அவர் பாதாள லோகத்துக்கே பேயாச்சு. அவர் கேட்ட வரதான் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை என் மக்களையும் நாட்டையும் பார்க்க வருவேன். அதை தான் நம்ம ஓணமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்.